ஆளோட்டிகளும் தலைவர்களும். அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறிப்போனார்கள். ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரரை வேலை வாங்குவதற்கு 2 விதமான ஜனங்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களில் ஒன்று ஆளோட்டிகள், மற்றொன்று இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர்கள். ஆளோட்டிகள் பொதுவாக எகிப்து தேசத்தை சேர்ந்தவர்களாய் இருப்பார்கள். ஜனங்களின் தலைவர்களோ இஸ்ரவேல் புத்திரராய் இருப்பார்கள். எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை கொடுக்கும் போது அவர்களுக்கு நேரடியாக கட்டளை கொடுக்காமல் ஆளோட்டிகள் மூலமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவர்கள் மூலமாகவும் கட்டளை கொடுப்பது வழக்கம். பார்வோன் ஆளோட்டிகளுக்கும் ஜனங்களின் தலைவர்களுக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறான். அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போகிறார்கள். எகிப்தியருடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரரை கடினமாய் வேலை வாங்குகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கொஞ்சம் நேரம் கூட வேலை செய்யாமல் சும்மா இருக்க முடியாது. ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரால் முன்பு செய்தது போல இப்போது செங்கல் வேலையை துரிதமாய் செய்ய முடியவில்லை. அவர்கள் வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி எகிப்து தேசம் எங்கும் சிதறி போகிறார்கள். இதனால் அவர்கள் செய்கிற செங்கலின் எண்ணிக்கை குறைந்து போகிறது. ஆனாலும் அவர்களுடைய வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் கட்டளையிட்டிருக்கிறான். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்களோ வேலைகளையும் செய்கிறார்கள், ஆளோட்டிகள் அடிக்கிற அடிகளையும் வாங்குகிறார்கள். அவர்களுக்கு ஜீவியம் கசப்பாயும் வேதனையாயும் இருக்கிறது. இதுவே அடிமைத்தனத்தின் கொடுமை. நாம் அடிமைகளாய் இராமல் சுயாதீனராய் இருப்பதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்மை யாரும் ஒடுக்கவில்லை. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் அனுபவிக்கிற விடுதலையும் சுயாதீனமும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஈவு. எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் அவர்களோ விடுவிக்கப்படுவதற்கு பதிலாக அதிகமான வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் மீது அதிகமான பாரம் சுமத்தப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்று என்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். உபாகமம் 32:36.